ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சும்மா ஒரு ட்ரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முல்தானி மெட்டியை வச்சு ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி கொஞ்சம் ஹீட்டாகவே எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கர்ட் ஊற்றிக்கலாம். இப்போது ஹனி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக இதில் நம்ம சாண்டல்வுட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல் காய்ஸ். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் காய்ஸ். இது வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை கையில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே நிறையா வரும் காய்ஸ். ஸோ இது நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு விட்டுருணும். இது ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும், அந்த இது அப்படியே ட்ரை ஆகுறது ஃபீலிங் வரும். அப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு இதை விட்டுருணும். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு போட்டால் தான் காய்ஸ் அந்த க்ளோ வரும். நம்ம வந்து எந்த பியூட்டி டிப்ஸுமே வந்து ஒரு நாளில் போட்டால் இன்ஸ்டன்ட் க்ளோ வராது. வீக்லி ஒன்ஸ் இது வந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ போட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போடுங்க. 3 மந்த்ஸில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரையான இந்த மாதிரி இருக்கும் காய்ஸ், ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி, தோல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் காய்ஸ். உங்களுக்கு தெரியும் அந்த க்ளோ. இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக 3 மந்த்ஸ்க்கு போட்டால் தான் தெரியும் காய்ஸ். இது இப்போவும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் 1 டேயில் போட்டால் எந்த ரிசல்ட்டுமே வராது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ளோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.